அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முஸ்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 5 நாட்களில் நம்மளோட மிகப்பெரிய தேவைகளை கூட நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறிய அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷால்லா இது எல்லாருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல்னே சொல்லலாம். ஆனால் இந்த முறையில் மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 5 நாள் வரைக்கும் கூட நீங்கள் காத்துட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. 1-2 நாட்களில் கூட உங்களோட தேவைகள், அதுவும் எந்த மாதிரி தேவைகள் அப்படின்னா மிகப்பெரிய தேவை, என்னோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய, இன்னும் அதுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மேஜிக் மாதிரி நடக்கும். ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்ஷால்லா இந்த முறையில் மட்டும் நீங்கள் ஓதி பாருங்கள், உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது வரைக்கும் என்னோட துஆ கபூலே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நிச்சயமாக இந்த ஒரு சூறா பலன் கொடுக்கும். இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே கண்டிப்பாக இந்த சூறா பலன் கொடுக்கும். இது எப்படிப்பட்ட தேவைகளுக்கெல்லாம் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட இந்த அவசர தேவை உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தேவை வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு வேலைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு சிலரோட சம்மதத்திற்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க, இல்லை அப்படின்னா உடம்பு சரியில்லை, அதுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கு போதியமான அளவு பணம் இல்லை, இன்னும் என்ன அப்படின்னா அவசர தேவைக்கு கூட பணம் இல்லை, நிறைய கடன்கள் இருக்குது, அவங்க கடன் கொடுத்தவங்கெல்லாம் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு என்னால் பதில் சொல்லவே முடியலை, ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் உதவி செஞ்சிட மாட்டானா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய, இன்னும் இந்த டைமில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமணம் பேச்சுவார்த்தையிலே போயிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கும் போதியமான அளவு பணம் இல்லை. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நேரத்துலலாம் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு உடனடியாக இந்த 5 நாளுக்குள்ளே எனக்கு பணம் கிடைச்சா மட்டும்தான் உண்டு, இல்லைனா இந்த 5 நாளுக்குள்ளே இது நடந்தால், என்னோட வாழ்க்கையில் இது நடந்தால் மட்டும்தான் உண்டு, இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் உண்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தேவைகளுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஒரு சூறாவை நீங்கள் அல்லாஹ் கிட்ட உங்களோட தேவைகளை முன்னிறுத்தி நீங்கள் ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் 5 நாள் ஓதுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நியத் வச்சு நீங்கள் ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினைச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப சிறப்பாக மாற்றிடுவான். இப்போ நம்ம அது என்ன சூறா, எந்த முறையில் நம்ம ஓதணும், எப்படி ஓதுனா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரா நஸ்ர். நஸ்ர்னா என்ன அப்படின்னா உதவி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ அந்த சூறாவை நானும் ஓதுறேன், என் கூட சேர்ந்து நீங்களுமே ஓதுங்க. அந்த சூறாவை நான் தமிழ்லையும் பதிவிடுறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. இன்ஷால்லா இந்த ஒரு சூறாவை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஓதிட்டு, நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவான். நீங்கள் மகிழ்ச்சியை கேட்குறீங்களா, இல்லை சந்தோஷத்தை கேட்குறீங்களா, அதை கொடுப்பான். இல்லை நீங்கள் வெற்றியை கேட்குறீங்களா, வெற்றியையும் உங்களுக்கு கொடுப்பான். இன்னும் உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கேட்குறீங்களா, அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கொடுப்பான். அதனால் உங்களோட வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் ஓதுங்க. இன்ஷால்லா இந்த சூறாவை ஒரு நாளும் நீங்கள் குறைஞ்சது 10 முறையாவது நீங்கள் ஓதுறத வழக்கமாக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறத நீங்களே உணர முடியும். ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, நீங்கள் இதை ஓதுறத வழக்கமாக்கிட்டு ஒரு நாள் நீங்கள் ஓதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எதையோ இழந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அப்போ இந்த சூறா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு நேரம் நம்ம யோசிப்போம் இல்லையா, சரி இந்த நேரம் நமக்கு துணைக்கு யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம கூட யாராச்சும் ஒருத்தவங்க பக்கபலமாக நமக்கு இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த சூறா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்கபலமாக உங்கள் கூட இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சூறா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் இந்த சூறா மூலமாக அவ்வளோ உதவிகள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த சூறாவை நீங்கள் எப்படி ஓதணும் அப்படின்னா, நீங்கள் இதை 5 நாள் நீங்கள் ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியத் வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஓதுற இந்த 5 நாளுமே ஃபர்லான தொழுகை இருக்கு இல்லையா, ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இசா, இந்த 5 நேர தொழுகையும் நீங்கள் கலா ஆக்காமல் அதற்குரிய நேரத்திலேயே நீங்கள் தொழுகிறணும்.
அந்தந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஃபர்லான தொழுகைகளை தொழுதுட்டு நீங்கள் வந்து இதை ஓதுனாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து உங்களோட துஆக்களையுமே வந்து கபூலாக்குவான். ஏன்னா நம்மள வந்து பல பேர் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அமல் செஞ்சால் நமக்கு வந்து அல்லாஹ் வந்து கபூல் செய்வான், நம்மளோட தேவைகளை வந்து கபூலாக்குவான், இந்த துஆ கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை கபூலாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பெரிய அமல் செய்கிறோம், பெரிய பெரிய துஆக்களை தேர்ந்தெடுத்து ஓதுறோம். ஆனால் அல்லாஹ் எதை வந்து ஃபர்லாக்கிக்கிறானோ அதை நம்ம வந்து செய்கிறது கிடையாது. இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட தேவைகள் வந்து எப்படி கபூலாகும்? நீங்களே யோசிங்க. அப்போ நம்மளோட துஆக்கள் வந்து மறுக்கப்படாமல் கபூலாகணும் அப்படின்னா அல்லாஹ் வந்து எதை நமக்கு வந்து கட்டாய கடமையாக்கியிருக்கிறானோ அதை நம்ம தவறாமல் அவன் என்ன நேரத்தில் வந்து தொழுக சொல்கிறானோ அந்த நேரத்திலே நம்ம வந்து உடனே தொழுதுறணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்விற்கும் நம்ம மேலே பிரியம் ஏற்படும், நம்மளோட தேவைகளையும் அல்லாஹ் வந்து கபூலாக்குவான். இப்போ நீங்கள் ஐவேளை தொழுகிறீங்க இல்லையா, ஒரு வேளை நீங்கள் தொழுதுக்கு அப்புறமும் இந்த ஒரு சூறாவை நீங்கள் வந்து 40 முறை ஓதணும். அப்படி நீங்கள் ஒரு நேர தொழுகைக்கு அப்புறமும் நீங்கள் 40 முறை ஓதுனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 200 முறை இந்த சூறாவை ஓதுன கணக்கு வருது. அப்போ நீங்கள் வந்து 5 நாளைக்கு நீங்கள் இதை வந்து 200 முறை நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா 1000 முறை ஓதிய கணக்கு வந்து வருது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்றையிலிருந்து இந்த ஒரு அமலை ஆரம்பிங்க. ஒரு நேர தொழுகை கூட நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது, இந்த அமலையும் நீங்கள் வந்து விடக்கூடாது. தொடர்ந்து இதே முறையில் நீங்கள் வந்து 5 நாளும் நீங்கள் தொழுகையை விடாமல் இந்த அமலையும் நீங்கள் விடாமல் நீங்கள் வந்து நிறைவேற்றிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் 5 நாள் கூட தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் வந்து தொழுகையை கொண்டும் நீங்கள் வந்து உதவி தேடுறீங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான சூறா, அல்லாஹ்வினுடைய உதவியை கொடுக்கக்கூடிய இந்த சூறாவையும் கொண்டு நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து உதவி தேடுறீங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் வந்து உங்களோட தேவைகளை மறுக்கவே மாட்டான். நிச்சயமாக அவன் வந்து உங்களோட துஆக்களை வந்து கபூலாக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய தேவை நிறைவேறணும் அப்படின்னு இந்த ஒரு சூறாவை நீங்கள் 5 நாள் நீங்கள் நியத் வச்சு ஓதி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற மாற்றத்தை நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களே இந்த சூறாவை வந்து ஓதாமல் இருக்க மாட்டீங்க. உங்களோட ஆயுள் முழுவதுமே இந்த சூறாவை நீங்கள் எவ்வளோ அதிகம் ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்துவீங்க. நீங்களே ஒரு நாளும் நீங்கள் வந்து ஐவேளை தொழுகைக்கு அப்புறமா 40 முறை நீங்கள் வந்து ஓதிக்கோங்க. ஓதிட்டு உங்களோட தேவைகளை கேட்குறத நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த நோக்கத்திற்காக ஓதுறீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கிட்ட நீங்கள் முன்வைங்க. கண்டிப்பாக உங்களோட காரியத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உதவிகளை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாரும் இதை ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சூறாவின் பொருட்டால் உங்களோட எல்லா விதமான தேவைகளையும் கபூல் செய்வானாக. இன்னும் உங்களுடைய எல்லா வித காரியங்களையும் லேசாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன், நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.